கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த நாளிலே நல்ல ஒரு நாளை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். மதர்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் அனிதா டேனியல். ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ. பிரைஸ் தி லார்ட் டு எவ்ரிவன். ஸோ இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, ஆண்டவர்கிட்ட நான் பல எண்ணங்கள் எனக்குள்ள ஓடினாலும் ஆண்டவர் வந்து எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணும். எனக்கு அதுக்குள்ள அதை பத்தி நான் சிந்திக்கணும், அதை வந்து நான் யோசிக்கணும். அதை யோசித்து அதுக்குள்ள நான் போனாதான் எனக்கு அந்த டாப்பிக்கை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் அதை பத்தி ஜோம் பண்ணுவேன். ஸோ இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ நான் இதை நான் தியானம் பண்ணிட்டு சில வார்த்தைகளை நான் எழுதி வைக்கும் போது எனக்கு நல்ல ஒரு வசனம் எனக்கு அந்த மைண்ட்ல வந்து நடுராத்திரி கூட தூக்கத்துல அந்த வசனத்தை நான் கேட்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு. நான் அந்த வசனத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு நபரை மட்டும் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஆமென். கொர்நேலியு என்ற மனுஷன். ஸோ இந்த கொர்நேலியு மனுஷன் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி, செஞ்சுரி அந்த ஆளு. ஸோ அந்த மனிதன், அந்த நபர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இதுல பதவியில இருக்கிறவரு. அவன் தெய்வ பக்தி உள்ளவனும், அவனுக்குள்ள எல்லா உழைப்புகள், 100க்கு அதிபதி என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். 100க்கு அதிபதி. அந்த 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 பேரை கேட்டாலே நமக்கு நல்லா தெரியுது, இஸ் a பிக் ஷாட். நல்லா தெரியுது. அவன் வந்து நல்ல ஒரு பதவியில இருக்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, அவருக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, அவருக்கு ஒரு குறை இல்லை. ஆனா அடுத்த வசனம் வாசித்த உடனே எப்படி அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதாகுது. இவ்வளவு 100க்கு அதிபதியா இருந்தும் அவர் தெய்வ பக்தி உள்ளவனும், அதை படிக்கும் போதே தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான். The fear of the Lord நான் படிக்கும் போது, ஆண்டவருடைய பயம் என்று படிக்கும் போது கொர்நேலியு தான் எனக்கு முன்னாடி வந்தார். ஸோ கொர்நேலியு எடுத்து இன்னைக்கு காலையில என்னுடைய டெய்லி சாப்டர்ல நான் படிக்கும் போது, கொர்நேலியு பத்தி படிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தெய்வ பக்தி உள்ளவங்க. அதுக்கப்புறம் தான் 100க்கு அதிபதி. எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க? அவன் தெய்வ பக்தி உள்ளவனா இருந்ததுனாலதான் அவன் 100க்கு அதிபதி ஆனான். 100க்கு அதிபதினா இஸ் a பிக் கமாண்டரா இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பதவியில இருந்திருக்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அவர் 100க்கு அதிபதி, அவர் பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு, சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு. ஆனா தெய்வ பக்தி உள்ளவன். அது இல்லாம தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா. அதுதான், அவன் மட்டும் தெய்வ பக்தியாளர், தன் வீட்டார் அனைவரோடும். இந்த 2 வார்த்தை எந்தெந்த குடும்பத்துல இருக்குதோ அவங்க கவலையே பட வேணாம். இந்த 2 வார்த்தை, தெய்வ பக்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தெய்வ பக்தியா இருந்தான். 2வது காரியம், வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான், ஜனங்களுக்கு தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான். அந்த பயம், தேவனுக்கு பயந்த பயம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவனுடைய பெரிய பொறுப்புல கர்த்தர் அவனை வச்சிருந்தார். சோ ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஐயோ, இது இந்த இன்னைக்கு உள்ள மெசேஜே முடிஞ்சிருச்சு எனக்கு. இந்த மெசேஜ் ஃபுல்லாவே பாக்குற அவனுடைய 100க்கு அதிபதியா இருந்ததுக்கு காரணமே அவனுக்குள்ள தெய்வ பக்தி இருந்தது. அவன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து அவன் தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான். 2வது காரியம். 3வது காரியம், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். 4வது காரியம், அவன் எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 4 காரியம் இருக்குதா? இந்த 4 காரியம் இருந்துச்சுனாக்கா உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு யோசிக்கவே மாட்டார்.
இது என்னைக்குனா ஒரு நாள் கிடையாது. என்னைக்குனா ஒரு நாள் அமாவாசை மதியம், பௌர்ணமி மதியம், நான் பக்தி ஆயிட்டேன் பாரு, நான் பக்தியா வரேன் பாரு, அது கிடையாது. அப்படி கிடையாது. என்னைக்குனா ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்றது, என்னைக்குனா ஒரு நாள் உட்காந்து நல்ல வேதத்தை வாசி, என்னைக்குனா ஒரு நாள் எனக்கு பக்தி வந்துருச்சு, என் பக்தி முக்திச்சு அப்படின்னு சொல்றதும் அதையும் கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரு. அவனுக்குள்ள இருந்தது, அவன் 100க்கு அதிபதியா ஆனதுக்கு காரணமே முதலாவது அவன் தெய்வ பக்தி உள்ளவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, அவன் தெய்வ பக்தி அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். உனக்கு உயர்வு வேணுமா, உனக்கு நினைக்கிறது வேணுமா, உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் வேணுமா, நீங்க பெரிய ஆள் ஆகணுமா, 100க்கு அதிபதி ஆகணுமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது தெய்வ பக்தி. ஆமென். இந்த தெய்வ பக்தி இருந்தாலே, தெய்வ பக்தியை மட்டும் என்னைக்குமே இழக்காதீங்க. நீங்க பக்தி ஆயிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த தெய்வ பக்தி உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். 2வது காரியம், தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். தன் குடும்பத்தார், வீட்டு அனைவரோடும் கூட. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இழுத்து பறிக்கும், ஒண்ணு பக்தியா இருக்கும், ஒண்ணு இழுத்து பறிக்கும், ஒண்ணு சொல்லும் என்னால வர முடியாது சர்ச்சுக்கணும், என்னால பைபிள் வாசிக்க முடியாதுன்னு சொல்லும். ஏன் இப்ப பைபிள் வாசிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்கும். ஆனா அவர் பாருங்க, 100க்கு அதிபதியா இருந்ததுக்கு காரணமே தான் தெய்வ பக்தியா இருந்தாரு. 2வது காரியம், அவனுக்குள்ள தேவனுக்கு பயந்து, தான் வீட்டு அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து இருந்தான். ஈஸியா? எத்தனை பேருக்கு ஈஸி? வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து இருந்தான். அந்த பயத்தை அவன் மட்டும் பயப்படல, அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறான். அதுதான் நம்மளுக்கு போக்கஸ் ஆகவே இருக்கணும். 3வது காரியத்தை பார்க்கிறோம், மிகுந்த தர்மங்களை செய்தான். 4வது காரியம் பார்க்கணும், தேவனை நோக்கி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வசனத்தை வாசிட்டே இருக்கலாமான்னு இருக்குது, எனக்கு கேட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்குது. ஏன்னா அவனுக்குள்ள இத்தனை பொக்கிஷங்கள் இருந்ததுனாலதான் 100க்கு அதிபதியா இருந்தான். ஓகே, நாம் திரும்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். ஆமென். எடுத்துக்கலாம் எல்லாருமே. 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நல்ல தெளிவா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் எதுக்கு வேணும்? ஞானம் தான் தேவை. ஒவ்வொரு ஸ்பாட்லயும் உனக்கு ஞானம் இல்லைனாக்கா நீ ஜெயிக்கவே முடியாது. ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை இல்லைனாக்கா எந்த இடத்துலயுமே உங்க குட்டி ஞானத்தை வச்சு நீங்க பேசவே முடியாது. எந்த ஒரு ஞானத்தை வச்சு நம்மளால முன்னேறவே முடியாது. நம்ம நினைச்சுப்போ எனக்கு நிறைய ஞானம் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். சிலவங்களாம் நிறைய எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஞானமா செயல்படுவாங்க, ஞானமா எல்லாத்தையும் செய்வாங்க, ஞானமா பேசுவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள. fear of the Lord beginning of your wisdom, beginning of the wisdom சொல்லி வேதத்துல போட்டுக்குது. சோ கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை பாராட்டிட்டு இருக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும் பார்த்தீங்களா, நான் யாரு தெரியுமா, நான் பெரிய ஆளு, ஐயோ நான் பேசினேன்னா அவ்வளவுதான், நான் சொன்னேன்னா அவ்வளவுதான், ஐயோ என்கிட்ட வாயை திறக்க முடியாது. அவங்கதான் மூடர். அந்த மூடர் தான் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் போடும் போது நம்ம கொர்நேலியுவை தயவு செய்து முன்னாடி வைங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கொர்நேலியுவை முன்னாடி வைங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கொர்நேலியை போல ஒரு தெய்வ பக்தி உள்ள எனக்கு அந்த ஞானத்தை தாங்க சுவாமி. கொர்நேலியை போல ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய பயத்தை தாங்க, கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய பக்தி தாங்க. கொர்நேலியை போல நான் தர்மம் செய்யக்கூடிய ஆவியை எனக்கு கொடுங்க. கொர்நேலியை போல எப்போதுமே நான் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியை எனக்கு கொடுங்க. நம்ம சொல்லி கேட்கும் போது கண்டிப்பாக உயர்வுகளை நீங்க தேடி போக வேண்டாம், உயர்வுகள் உங்களை தேடி வரும். ஆமென். உயர்வுகள் உங்களை தேடி வரும். நம்ம நினைச்சிருக்கிற பக்தியும், நம்ம நினைச்சிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையும் சும்மா ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓகேவா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். 13வது வசனம், நீதிமொழிகள் 8:13 என்ன போட்டிருக்குது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தீமையை வெறுப்பதே, ஆமா, தீமையை நம்ம எந்தெந்த தீமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ, தீமன் தெரியும் நம்மளுக்கு, இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியும். அப்பவும் என்ன பண்ணுவோம்? தீமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம்ன்றது வார்த்தையினால அல்ல, செய்கையினால வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். வார்த்தையினால ஈஸியா சொல்லிடலாம், ஐயோ நான் கர்த்தருக்கு பயப்படும். இல்ல, கர்த்தருக்கு பயப்படுறது
உங்க முகத்துல தெரியும், உங்க வாயில பேச்சுல தெரியும், உங்க நடக்கையில தெரியும் நீங்க கர்த்தருக்கு எப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பாருங்களேன், பயங்கரமா எழுதி இருக்குது. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவியும் நான் வெறுக்கிறேன். என்ன ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாரு, என்னன்னாத்தாலும் வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எல்லா லிஸ்டையும் சொல்லிட்டாரு. பெருமையை நான் வெறுக்கிறேன், அகந்தியை வெறுக்கிறேன், தீய வழியை வெறுக்கிறேன், புரட்டு நாவை வெறுக்கிறேன். புரட்டு நாவு. அகந்தைனா பெருமைனா எல்லாருக்குமே தெரியும்ல. பெருமை எந்த இடத்துல நம்ம பெருமை பண்றோம், எந்த இடத்துல பெருமை பண்ணாம இருக்கிறோம், எந்த இடத்துல அமைக்கி வாசிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம நிறைய பேசுறோம், எல்லாமே நமக்கு தெரியும். என்ன அந்த பெருமையை பத்தி நான் அகந்தனாக்கா ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு பெரிய கெத்து. நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரு கெத்து, என்ன ஒரு அகந்த ஒரு திமிரு. பரவாயில்ல பாத்துக்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்கிறாராம். ஆண்டவர் தீமையை வெறுக்கிறாருன்னு சொல்லும் போது, அப்பா நான் எந்த தீமையில இல்லப்பா, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. பெருமையும் அகந்தியும் தீய வழியையும் புரட்டு வாய் எத்தனை பேருக்கு இருக்குது? புரட்டு வாய்னா என்னது? புரட்டி 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 பேசுறது. இங்க இருக்குது அங்க பேசுறது, அங்க இருக்குது இங்க சொல்றது. அந்த புரட்டு வாயெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவருக்கு பயம் நமக்குள்ள இருக்குனாக்கா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்து போடுங்க. அதனால எப்படி தெரியுமா, 1 கோடி கொடுத்தா இந்த வேலை கிடைக்குமா, அங்க போயிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்தா இங்க அட்மிஷன் கிடைக்குமா, இதை கிடைக்குமா அதை கிடைக்குமான்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் என் காதுக்கே போவாது. ஏன்னாக்கா நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே அவர் உயர்த்திடுவார். கர்த்தருக்கு பயப்படுற சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே உன்னுடைய உயர்வு நிச்சயம். ஆமென். அது ஆண்டவர் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்கலையே, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கலையே, ஐயோ நான் பெரிய பதவியில இல்லையே, நான் பெரிய பெரிய ஆளா இல்லையே, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு எப்படி இஷ்டமோ அப்படிதான் உயர்த்துவார் அவரு. ஆனா அவர் சொல்லிட்டார்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவர் பாருங்களேன், இப்படி போனா அப்படி பிடிப்பாரு, அப்படி போனா இப்படி பிடிப்பாரு. நான் பேசினா மட்டும் நீங்க சொல்றீங்களே பாஸ்டர், இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி போனா இப்படி சொல்றீங்க பாஸ்டர். இதை கரெக்டா சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தீமையை வெறுப்பதே. அங்க அங்க 1வது அதிகாரத்துல பாருங்க, ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அதை மட்டும் சொல்லியிருந்தனாக்கா அப்ப நல்லா இருக்குதுன்னு போயிட்டு இருப்போம். தீமையை வெறுப்பதுன்னு சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது. சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். கர்த்தருடைய உயர்வு தேவையா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தேவையா, நம்முடைய உயர்வுகளுக்கு இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தாதான், தீமையை விட்டு விலகனாதான், அகந்தியை விட்டு விலகனாதான், பெருமையை விட்டு விலகனாதான், தீய வழிகளை விட்டு விலகனாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஆமென். சங்கீதம் 31 எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 31 19-20 வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் கர்த்தருடைய பயம் சொல்லும் போது பயங்கரமா இருக்குது. நிறைய இருக்குது, ஒரு இடத்துலயுமே நிறைய இருக்குது. 19-20 வசனங்கள். சங்கீதம் 31 19-20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லிட்டா இருப்பாங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும், ஆமென், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர்களுக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, யாருக்கு முன்னாடியும் ஆண்டவரை நான் நம்புறேன், அவரை நம்புறேன், அவர் எனக்கு இதை செய்வார், அவர் எனக்கு இதை கொடுப்பார். மனுபுத்திரருக்கு முன்பாக கூட, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, ஆமென், அல்லேலூயா. ஏத்துக்க முடியுதா? உண்டு பண்ணி வைத்திருக்கிற. அப்ப எனக்கு அவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? எதையோ உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆமென். நம்ம எல்லாம் துரு ஆட்கள். இது முச்சமா, அடுத்தது என்ன, அடுத்தது தாவு, அதுக்கு அடுத்தது தாவு. அதாவது மைண்ட் இல்ல அப்படியே பயங்கரமா வேலை செய்யும். குறுக்கு வழியிலெல்லாம் போகும், இப்படி போவோம் அப்படி போவோம், நிறைய போயிட்டு வரும். ஏன்னா இதை செய் அதை செய்யுன்னு. ஆனா அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறத யாருமே நம்ம யோசிக்கிறது இல்லை. அவர் உண்டு பண்ணி வைச்சது மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறத மட்டும்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேனே வரல. இல்ல பாஸ்டர், நான் உண்டு பண்ணி வச்சுட்டேன், அதனால இது ஏத்துக்க முடியலன்னு சொல்றவங்க இருக்கிறீங்க, நினைக்கிறவங்க இருக்கிறீங்க. அதை நான் சொல்லி காட்டுறேங்க கண்டிப்பாக. அதனால உமக்கு மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களை நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, என்ன நன்மை வச்சிருக்கிறாரு? என்ன நன்மை? யாராலும் கெஸ் பண்ண முடியுமா? இல்ல இல்ல இல்ல.
எந்த ஒரு பிரைட் முகத்தையும் நான் பார்க்கல. ஆமா இல்ல, செம்மையா வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த பிரைட் முகத்தை நான் பார்க்க முடியும். எனக்கா சாத்தா என்ன பண்ண, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன்னெல்லாம் அந்த லெவலுக்கு போக முடியாது. இதோ பேசுறாரு, உன்னெல்லாம் அந்த லெவலுக்கெல்லாம் நீ யோசிக்காத, அப்படிலாம் நினைச்சுக்காத, அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பேச முடியாது, அப்படிலாம் நீ எல்லாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டு சாத்தா நம்மள அப்படியே அப்படியே குறுக்கி வச்சிருவான். ஆனா இங்க சொல்றாரு, முன்பாக நம்புகிறவர்களுக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவிக்கலாம், எத்தனை பேர் அனுபவிக்க போறோம்? பத்தியா 2 ஆமையும் தான் வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் அப்படியே பார்த்துங்கிறாங்க. என்னடா என்ன நன்மை, அதை சொல்லிட்டு வேணா நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நாங்க சொல்றோம், ஆமேன்னு சொல்றோம் அப்படின்ற இருக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. அது என்ன நன்மைன்னு சொல்லிடுங்க. அப்படி கிடையாது, ஒரு நன்மையே வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய 19வது வசனமா 20வது வசனம், மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது முகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கும் அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர். யார? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கிட்ட மோதவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கிட்ட பேசினா கூட நீ ஃபெயிலியர் ஆயிடுவ. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கள்ட்ட அங்க சொல்ற பாருங்க, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. அந்த அகங்காரம் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க பத்தியில, வருவாங்க, பேசுவாங்க. நம்மள என்ன பண்றாரு ஆண்டவர்? மறைச்சு வச்சுக்கிறார், அவருடைய சமூகத்திலே மறைத்து வைத்திருக்காரு. எத்தனை பேர் இதை யோசிக்கிறோம்? எத்தனை பேர் இதை பத்தி நம்ம பேசுறோம்? என்னதான் நடக்கட்டுங்க, அப்படி கொஞ்ச நேரம் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துருங்களேன். என்னதான் உங்க முன்னாடி வந்து நிக்கிட்ட பெரிய பெரிய காரியங்கள், போய் முழங்கால் போட்டுருங்க. நான் அப்படித்தான் செய்வேன். ஓடி போயிட்டு ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கங்க. எந்த அகங்காரமோ எந்த பேச்சோ உங்களை தாண்டி போகவே முடியாது ஆண்டவரே, என்கிட்ட வரவும் கூடாது. அப்படி பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே, மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, நாவுகளின் சண்டைக்கு கூட விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். ஆண்டவருக்கு பயந்தாலே இத்தனை நன்மைகள். நம்ம நீதிமொழிகள் 8:13 பார்த்தோம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுனாவையும் வெறுக்கிறேன். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கூட நம்மளை விலக்கி காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இப்படி விலக்கி காத்துக்கொள்வாரு. யாரும் வந்து உன்னை மறைக்க முடியாது, யாரும் வந்து உன் தலைமையில உட்கார முடியாது, யாரும் வந்து உன்கிட்ட வந்து நீ இதை செய் அதை பண்ணு இல்ல. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே நமக்குள்ள எல்லா நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த நன்மை பெரிதா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் முறைச்சுக்கிட்டு வருவாங்க, எல்லாரும் திட்டிக்கிட்டு வருவாங்க, எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசினாலும் கர்த்தர் சொல்ற அவருடைய சமூகத்திலே நம்மளை மறைத்துக் கொள்கிறாராம். என்ன ஒரு அழகான வசனம். சொல்லிட்டு நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். என்ன அருமையான தேவன்க. இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுகிற தேவன், அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது எல்லா இடத்துலயும் போனீங்கன்னாக்கா கர்த்தருக்கு பயந்தவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கனாக்கா அதுல 9 பேரு ஆண்டவருக்கு பயப்படாதவர்களா இருப்பாங்க. இப்ப நீங்க வேலை செய்யற இடங்களில, ஒருவேளை நீங்க படிக்கிற இடங்களில ஒரு 50 பேர் இருக்கிறாங்கனாக்கா ஒரு 2 பேரு ஆண்டவருக்கு பயந்தவங்க இருப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல 10 பேர் இருக்கிறாங்கனாக்கா அதுல ஒருத்தர் வேணா ஆண்டவருக்கு பயந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்கா அப்படியே அந்த ஜெல் ஆயிடுவீங்க. அந்த ஆண்டவருக்கு பயந்தவங்க எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை கொண்டு போயிட்டு எப்படி வைக்கிறாராம்? அவருடைய சமூகத்துல, அவருடைய கூடாரத்துல நம்மளை ஒளித்து வைக்கிறாராம். ஆமென். எந்த இடத்துலயுமே நம்மள கீழே தள்ளவே மாட்டாரு. எந்த இடமும் நம்ம தான் நினைச்சுக்கிறோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ என்ன இப்படி பேசுறாங்களே, ஐயோ ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்மள அப்படி பண்ணி நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மள ஒவ்வொரு நேரமும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளை உற்சாகப்படுத்தி, நீ ஏன் மறந்து போற, நான் எத்தனை முறை உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், எத்தனை முறை உனக்கு நன்மையா நான் உனக்கு வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனை முறை நான் உனக்கு பார்த்திருக்கிறேன், உன் வாழ்க்கையில நான் எத்தனை முறை உன் கூட நின்ன, நீ ஏன் இதெல்லாம் கவலைப்படுற? அதனால மறக்காதீங்க, அவருடைய சமூகத்துல நம்மளை ஒளித்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். யாருடைய நாவும் ஜெயிக்க முடியாது. ஆமென். எந்த சதி திட்டங்களும் ஜெயிக்க முடியாது. ஆமென். எந்த சதி திட்டமும் நீ பயந்துகிட்டு வாழ்றனாக்கா, ஐயோ அவங்க இப்படி பண்ணிடுவாங்களே, அப்படி பண்ண அது நடக்கும்.
ஆனா இல்ல, ஆண்டவர் என்ன அவருடைய சமூகத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார் சொல்றேனாக்கா, கண்டிப்பா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சோ அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க அப்படிப்பட்டவங்க மத்தியில நம்ம வாழ்ந்துக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படாதவங்க மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரு நம்மளை பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். ஏன் பிரித்தெடுத்து வச்சு அவருடைய அவருடைய மறைவிலே நம்மள ஒளித்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி 91 சங்கீதத்துல உன்னத மறைவின் மறைவிலே அவர் சட்டைகளின் மறைவிலே நம்மளை ஒளித்து வைத்திருக்கிறார். அதுல 3வது வசனம் சொல்ல, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்களுக்கும் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் பக்கத்திலே 1000 பேரும் வலது பக்கத்துல 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணுமா இல்லையா? நம்ம பயப்படணுமா இல்லையா? இப்படிப்பட்ட தேவனுக்கு மட்டும் பயப்படுங்களேன். எதுவும் நான் வாழ்க்கையில ஆண்டவரே, ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டு போலியே, ஐயோ நான் வேதம் வாசிக்கலையே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலையே, ஐயோ நான் இன்னைக்கு ஊழியம் செய்யலையே. அப்பா, இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலே கொர்நேலியு தாங்க நீங்க. 100க்கு அதிபதி தாங்க நீங்க. 100க்கு அதிபதி ஆகணுமா? கொர்நேலியுடைய வாழ்க்கையில 4 காரியங்களை ஃபாலோ பண்ணாரு. தெய்வ பக்தி உள்ளவரா இருந்தாரு. அவருடைய குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு பயந்தாங்க. அவங்க தர்மங்களை செய்தாரு. 4வது காரியம், அவரு எப்போதும் ஜபத்துல இருந்தார். எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னாக்கா, ஒண்ணு மட்டும் நான் தைரியமா சொல்லுவேன், மனுஷனுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அவன் அவசியமே இல்லை. அதுக்குன்னு நம்ம திமிராவும் போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க அந்த வார்த்தையில, உனக்கு அகந்தை இருக்கக்கூடாது, உனக்கு பெருமை இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி காலரை விட்டு எட்டு விட்டுன்னு போனோம்னாக்கா அதெல்லாம் பெருமை, அதெல்லாம் அகந்தை. என்ன கர்த்தருக்கு பயப்படுறனாக்கா ஹம்பிள் யுவர் செல்ஃப், தாழ்மை உனக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்க முடியும். அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை முக்கியமாக பிள்ளைகளுக்கு போதிக்கணும் நீங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு போதியாமல் இருந்தா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குழந்தையில இருந்து நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நாளைக்கு ஜபத்துக்கு வான்னு சொன்னா அது ஜபத்துக்கு வராது, வேதத்தை எடுத்து படின்னு சொன்னா நான் படிக்க முடியாதுன்னு சொல்லும், சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட்டா அது சர்ச்சைக்கு வராது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. இதனால நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைங்க சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஏன்? பக்தியில வளர்க்கல. சின்ன வயசுல இருந்தே அவனை போல டான்ஸ் ஆடு, இவளை போல டான்ஸ் ஆடு, இந்த மாதிரி பண்ணு, அவன் என்ன டைலாக் சொன்னா அந்த மூவில அந்த டைலாக் சொல்லு, இப்படி வளர்த்தா அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்கும். அது வேதம்னா என்னன்னு கேட்கும், பைபிள்னா என்னன்னு கேட்கும். சின்ன வயசுல இருந்தே நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நீங்க ஊட்டி கொடுக்கலனாக்கா கண்டிப்பாக பெருசாயிட்டு அவங்களால பக்தியா வாழவே முடியாது. நீங்க என்ன அடிச்சாலும் திருத்தனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வீட்டுல எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். குடும்ப ஜெபத்துல முட்டி போட்டு கண்ணை கூட திறக்கக்கூடாது. கண்ணை திறந்தா கூட அடி கிடைக்கும். யாருன்னா சொல்லிட்டு வாங்க, எங்க அப்பா கிட்ட கண்ணை திறந்தாங்க அவங்கன்ட்டு, அவள் தான் முடிஞ்சோடனே அடிதான், வேதத்தை வாசிக்கலன்னா அடிதான். இப்படிதான் நாங்கெல்லாம் வளர்க்கப்பட்டோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அடி கொடுத்துட்டு நீ பிரியாணி வாங்கி தர ஆளா இருக்கிறேன்னாக்கா அந்த குழந்தை என்னைக்குமே பயப்படாது. நாளைக்கு சர்ச்சுக்கு வரலனாக்கா 2 அடி கொடுத்துட்டு நீ பிரியாணி வாங்கி கொடுக்குறனாக்கா அதுக்கு சகஜமாயிடும். பரவாயில்ல, அம்மா அடிச்சா கூட பரவாயில்ல, அம்மாக்காக பிரியாணிக்காக நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு எப்படி வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்து. அதனால்தான் சாமுவேல அண்ணால் கொண்டு போய் எங்க விட்டுறாங்க? குழந்தையில கொண்டு போயிட்டு விட்டுறாங்க ஆலயத்துல. நீ ஆலயத்திலே வளர்றா, நீ ஆலயத்திலே வளரு. ஏலிக்கு அவர் உதவி செய்து ஆலயத்திலே வளர்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. என்னத்தை கொடுக்கிறாரு? குழந்தைய கொடுக்கிறாரு. ரொம்ப அநேக வருஷங்கள் கழித்து 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுக்கிறாரு. கொடுத்தவரு எடுக்கிறேன்றாரு. என்ன பண்றாரு? நீ போ அந்த மலைக்கு, மோரியா மலைக்கு போயிட்டு உன் மகனை நீ பலி செலுத்துன்றாரு. ஆண்டவரே ஒரு குழந்தையதான் கொடுத்துருக்கிறீங்க, இப்பதான் கொடுத்தீங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கல. அதோடைய கமிட்மெண்ட்டை யோசித்து பார்க்கும்போது, அதாவது அங்க போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. இதுக்கும் ஈசாக்கு கேட்கிறாரு, யார எந்த ஆட்டை வெட்ட போறீங்க அப்படிலாம் கேட்கும் போது கூட, ஆடு தயாரா இருக்குதான்னு கேட்கும் போது தயாரா இருக்குது சொல்றாரு. கட்டையெல்லாம் அடிக்கிட்டு ஈசாக்க அது மேல வைத்து கைய ஓங்குறாரு. ஒரு ஜஸ்ட் ஒரு இதுல ஒரே ஒரு அந்த குரல் அந்த நேரத்துல வரலன்னாக்கா வெட்டிட்டு இருப்பேன். நான் அப்படிதான் யோசிச்சேன். அந்த நேரத்துல எப்படி அந்த வெட்டுற நேரத்துல கையெல்லாம் தூக்கிட்ட பிறகு ஆபிரகாமே உன் கையை கீழே போடுன்றாரு ஆண்டவர். நீ வெட்டாதன்னு சொல்றாரு. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு செகண்ட்ல
ஈசாக்குடைய வாழ்க்கை பாத்தீங்களா தப்பிக்க முடிஞ்சுது. சோ பிள்ளைகளை வளர்க்குற வளர்ப்புல அவங்க சாப்பிட்டாங்களா, மதியானம் சாப்பிட்டாங்களா, ஜூஸ் குடிச்சாங்களா, இல்ல நைட்டு சாப்பிட்டாங்களா, இதை கேட்கறதோட எப்பவுமே கேளுங்க, உங்க பிள்ளைங்க பைபிள் வாசித்தாங்களா, ஜெபம் பண்ணாங்களா, உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, அந்த வார்த்தையை நீங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து குழந்தைல இருந்து கேட்க ஆரம்பிக்கலனாக்கா பிள்ளைகளை நம்ம பக்தியாவே ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஆண்டவருக்கு அவங்க பயந்தே ஆகணும். ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளா இருக்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு பயப்படுற பிள்ளைகளா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னா பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அடிக்கிறது நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல ஒரு பயத்தோடு, ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தோடு வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். எப்படி வளர்க்குறோம்? ஒவ்வொரு வீட்லயும் வேத வாசிக்க சொல்றீங்களா? ஒவ்வொரு வீட்டுல உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்றீங்களா? சர்ச்சுக்கு போனியான்னு கேட்டீங்களா? அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் அவங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா அவங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளும் 128வது சங்கீதம். ரொம்ப ஒரு அழகான சங்கீதம் அது. 128வது சங்கீதத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வசனத்தை படிக்கும் போதே 128 அந்த 1ல இருந்து பார்த்தனா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அழகா சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மட்டும்தான். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் உள்ள கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஆமென். இவ்விதமாய் எவ்விதமாய் அந்த 128ஆம் சங்கீதத்துல சொல்ற அத்தனை வசனங்களும் நடைபெறும். அத்தனை வார்த்தைகளும் நடைபெறும். இதை முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ திருமணம் செய்யறதுக்கு முன்பாகவே இத்தனை பொக்கிஷங்களையும் உனக்குள்ள வச்சுக்கொள்ளு. ஐயோ என் திருமணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் கிடையாது. இந்த திருமணத்துக்கு முன்பாக இந்த வசனங்கள், இந்த வாக்கியங்கள் எனக்குள்ள வேலை செய்தா, எனக்குள்ள இருக்குதா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதி பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும். உண்மையாகவே நான் பார்த்திருக்கிறேன், வெறும் பக்தியில வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. வெறும் பக்திக்கும் ஒரு தெய்வ பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு புத்தி நல்லா தெளிஞ்ச பிறகு, அம்மா நான் உபவாசம் இருக்கிறேன், அதுவே பேசும். அம்மா நான் ஜெபம் பண்றேன், அதுவே பேசும். நான் பைபிள் வாசித்தேன், அதுவே பேசும். இல்லைன்னா நீ தான் பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த பிள்ளைங்க கிட்ட. வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்க இப்படிதாங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன் கர்த்தருடைய பயம் வீட்டுக்கு தேவை? ஏன் கர்த்தருடைய பயம் ஒரு குடும்பத்துக்கு தேவை? ஏன் கர்த்தருடைய பயம்? கொர்நேலியவை நினைச்சுக்கங்க. 100க்கு அதிபதியா இருந்த கொர்நேலியுடைய குடும்பத்துல கர்த்தருடைய பயம் இல்லைனாக்கா அவர் 100க்கு அதிபதியா இருக்கவே முடியாது. வாழ்க்கையில உயரணும் ஆசை, வாழ்க்கையில நல்ல பொண்ணு வரணும் ஆசை, வாழ்க்கையில நல்ல மாப்பிள்ளை வரணும்னு ஆசை, வாழ்க்கையில நல்ல பிசினஸ் ஓடணும் ஆசை, வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கணும்னு ஆசை, நான் தான் ஆஹா ஓஹோன்னு வாழணும்னு ஆசை. எஸ், கர்த்தருக்கிற பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்தாலே ஆஹா ஓஹோன்னு உங்களால வாழதான் முடியும். அதனாலதான் 128வது சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். லூக்கா 2:40 கூட பாக்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையில அவரு ஞானத்தோடும் ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தோடும் வாழ்ந்தார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. சோ இந்த வசனங்கள் அனைத்துமே நமக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம், நீதிமொழிகள்ல நிறைய சொல்றாரு. சாலமோன் அநேக காரியங்களை நீதிமொழிகளை சொல்றாரு. 14வது அதிகாரம் 26, 27 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இந்த வசனம் நான் உண்மையாவே காலையில தான் எழும்பி எழுதுனேன். நான் எப்படின்னாக்கா என் தூக்கத்துல 26, 14வது அதிகாரம் நீதிமொழிகள் 26, எப்படின்னாக்கா என்னுடைய தூக்கத்துல இந்த வசனத்தை நான் கேட்கிறேன். என்னோட திட நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கைன்னா உன்னை யாரும் அசைக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் நீ அசரவே மாட்ட.
இதை பத்தி ஆசிக்க மாட்டேன், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, எல்லாரையும் வேலையில இருந்து தூக்குறாங்க, நான் என்ன பண்றது ஆண்டவரே? ஐயோ, எனக்கு அட்மிஷன் கிடைக்காத ஆண்டவரே, நான் என்ன வேலையில போக போறேன் ஆண்டவரே? என் வீட்டுக்குள்ள இருக்கிற கடனை நான் எப்படி அடைக்க போறேன் ஆண்டவரே? என் தேவைகள் எப்படி சந்திக்க போகுது ஆண்டவரே? இதெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஆமென். யோசிக்க டைம் இருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆமென். திட நம்பிக்கைன்னா என்னது? ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை, ஒரு வல்லமையான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். ஆமென். இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்தாதான், அந்த நம்பிக்கையை எனக்குள்ள வளர்த்து கொண்டாதான் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். கேளுங்க, அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? நீ அடைக்கலம் தேடாத. என் பிள்ளைக்கு இந்த வீட்டை கட்டி வைக்கணும், அந்த வீட்டை கட்டி வைக்கணும், என் பிள்ளைக்கு இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு இவ்வளவு காசு நான் பேங்க்ல போட்டு வைக்கணும், என் பிள்ளைக்கு இப்படிலாம் நான் இந்த ஊருக்கு அனுப்பணும், என் பிள்ளைய இப்படி வளர்க்கணும். ஒன்னும் வேணாம். ஏமன், ஒன்னும் வேணாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீ கர்த்தருக்கு பயப்படுறதுனால உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம்னா என்னது? எல்லா பாதுகாப்பும் கம்ப்ளீட்டா கர்த்தர் எடுத்துப்பாரு. நான் டெய்லி போன் பண்ணி கேட்டுக்கின்னு என் பிள்ளைங்களுக்கு கேட்டு நான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்ன பண்றேன், எங்க போனேன், எங்க வந்தேன், என்ன ஆச்சு, ஏதாச்சு, இதாச்சு, நத்திங். உட்காந்து ஜெபம் பண்ணு. அவங்க எதனா என்கிட்ட ஷேர் பண்ணா கூட ப்ரே ஜெபம் பண்ணுங்க, முட்டி போடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்கிட்ட வந்து ஏதாவது கேட்பாங்க, இதை வாங்கி கொடு மம்மி, அதை வாங்கி கொடு மம்மி, இது வேணும் அது வேணும் கேட்டாங்கன்னாக்கா நான் உடனே சொல்லுவேன், உங்களுக்கு தேவையா, போய் முழங்கால் போடு, முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளு. நான் வாங்கி தந்துடுறேன், உடனே நான் வாங்கி தந்துடுறேன், வா அதை பத்தி கவலைப்படாத, அப்பா வாங்கி தந்துடுறேன், அம்மா வாங்கி தந்துடுறேன். இந்த கதையெல்லாம் மூடுங்க. கம்ப்ளீட் அடைக்கலம் வேணும்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனம்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆக்ஷன்ல காட்டுங்க இந்த வசனங்களை. உங்க வாழ்க்கையில இந்த வசனங்களை ஆண்டவரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க எவ்ரிடே. ஆண்டவரை நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, ஆண்டவரை திட நம்பிக்கை இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை இருக்குதுனாக்கா, ஆண்டவரை என் பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. இந்த பயம் இருந்தாலே உன் பிள்ளைங்களை நீ முட்டி போட்டுன்னு சொல்லவே வேணாம். உங்க பிள்ளைங்களை நீங்க பைபிள் வாசிக்கன்னு சொல்லவே வேணாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமையில போனே வராது சில நேரத்துல. எனக்கு என்னன்னாக்கா, இல்ல மம்மி நாளைக்கு வர்ஷிப்க்கு ரெடி பண்ணிருக்கிறோம், நாளைக்கு மெசேஜுக்கு ரெடி. அதே தானே இங்கே அதே தானே. எங்களுக்கும் டைம் இருக்கு. சாட்டர்டேஸ்ல உட்காந்து இதை ரெடி பண்ண, மெசேஜை ரெடி பண்ண, அதை ரெடி பண்ண, சர்ச்சுக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும் அப்படி. சோ இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க அங்க ஓடுறது, இங்க அங்க இதை செய்யறது, அதை செய்யறது, பசங்களுக்கு உலகத்தையே காட்டி கொடுத்துருவீங்க, ஃபுல்லா காட்டி கொடுத்துருவீங்க. அங்க பத்தியா நிறைய லைட் ஜிகு நேரிது பத்தியா, அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இங்கப்பா ஜிகு சூப்பரா இருக்குது, இந்த ஃபுட்டு நல்லா இருக்கும், இதெல்லாம் காட்டி கொடுக்குறீங்களே. உங்க பிள்ளைகளுக்கு எந்த அடைக்கலத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, எந்த அடைக்கலத்தை நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்க, எந்த அடைக்கலத்துல அவங்க இருக்க போறாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்குற அடைக்கலம் வித்தியாசமான அடைக்கலம் அங்க இருக்கும். கர்த்தர் கொடுக்குற அடைக்கலத்துல அவங்க இருக்கும் போது எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். உள்ள அழகா போய்கிட்டே இருக்கு, எல்லாமே நல்லா போய்கிட்டே இருக்கும். கர்த்தர் கொடுக்குற அடைக்கலம் வேணும்னாக்கா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனம் 27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுனால எவ்வளவு பெனிஃபிட் பாத்தீங்களா? நான் ஒரே வசனத்தை வச்சு பேசி போயிட்டு இருக்கலாம். நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேனாக்கா, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆமென். சும்மா பேருக்கு நானும் பக்தியா இருக்கிற பாஸ்டர் கேட்பாங்கல்ல, ஜோமணியா நீ வந்து பைபிளை வாசித்தேன்னு கேட்பாங்களே, அதனாலதான் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு, எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கர்த்தருக்கு தான் முதல் பயப்படுவேன். யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். அந்த பயம் வந்தா கூட, ஆண்டவரே என்னதான் வந்தாலும் நீங்க பாத்துக்கங்க சொல்லுங்க எல்லாரும். ஆமா, நீங்க பாத்துக்கங்க. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. ஆமென். அது வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரையும் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லுங்க, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, நீங்க பாத்துக்கங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு கண்டிப்பா. எவ்ரிதிங் காட் டேக்ஸ் கேர். உனக்கு தெரியாது அவர் எப்படி செய்வாருன்ட்டு, உங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்வாருன்ட்டு. அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? குழந்தை பிறக்கும் போதே சொன்னாரா உனக்கு அடைக்கலம், உன் பிள்ளைக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன்ட்டு? ஆனா வேதத்துல என்ன சொல்லுது? திட நம்பிக்கையா இரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய அம்மா அப்பாக்கள் ஆண்டவரை தேடுறது இல்லை. இன்னைக்கு
நிறைய அம்மா அப்பாக்கள் ஆண்டவரோடு கூட வாஞ்சியா இருக்கிறது இல்ல. உங்க பிள்ளைங்க பார்க்கணும், அம்மா அப்பா முட்டி போறத பிள்ளைங்க பார்க்கணும், அம்மா அப்பா சேர்ந்து ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். அதேதான் அவங்க செய்வாங்க, அதேதான் அவங்க செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா செஞ்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் எங்க வீட்டுல ஜபத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஜபம் போகும்போது ஜபம், வந்தவொன்னு ஜபம், எப்பவுமே ஜபம் தான். எங்க அம்மா அப்பா அதை தான் செஞ்சாங்க. நான் கூட சொல்லலாம், இட்ஸ் a மாடர்ன் வேர்ல்டு, எங்க அம்மா அப்பா செஞ்சுதான் நான் ஏன் செய்யணும்? ஐய, இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்டு ஆச்சு. ஐயோ, அவங்கதான் தெரியாம செஞ்சாங்க, நம்ம தான் வந்துட்டோம்ல. ஷூவை கட்டி போடு, செருப்பை கட்டி போடு, அப்படியே ஹாயா, அப்படியே உடனே ஏசிய போடு, அப்படியே ஏசிக்கு முன்னாடி ஹாயா வந்து நன்றி சொன்னியா? பார்த்தாங்களா உன் பிள்ளைங்க? அதை பார்த்தாங்களா? உன் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே நீ நன்றி சொல்றத பார்த்தாங்களா? வீட்டுக்கு வந்தவன ஜபம் பண்றத பார்த்தாங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த பேக்ல என்ன எடுத்துட்டு வந்துக்கிற பாரு, அதை எடு, ஃபர்ஸ்ட் எடு, அந்த ட்ரெஸ்ஸை வெளியில எடு, இந்த ஷூவை வெளியில எடு, இந்த புடவையை வெளியில எடு. ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எங்க வீட்டுல அந்த மாதிரி கதைகள் நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் வெளியில போகும்போதும் ஜபம் தான், உள்ள வந்த உடனே ஜபம் தான். பிரியமானவர்களே, யோசிங்க. இதை ஒருவேளை நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னாக்கா, சும்மான கொர்நேலியு மாதிரி ஆசைப்படாதீங்க. நானும் 100க்கு அதிபதி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க. ஆக முடியாது. உனக்குள்ள தெய்வ பயங்கள் இருந்தால் மட்டுமே ஆக முடியும். தெய்வ பயம் கண்டிப்பா தேவை. வாட் எவர் யூ ஹேவ், நீ பெரிய ஆளா கூட இருக்கலாம். அவர் 100க்கு அதிபதியா இருந்தாரு, பட் he was தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த தெய்வ பக்தியா அவன் குடும்பத்தையே காப்பாத்துச்சு. தர்மம் செய்கிறவனா இருந்தான், எப்போதும் ஜபம் பண்ணுகிறவனா இருந்தான். பிரியமானவர்களே, இந்த தெய்வனுக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தருக்குள்ள எவ்வளவு முக்கியமானது என்பதை மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆமென். ஜீவ ஊற்று. கையை வைக்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். நான் எப்பவுமே செய்ய, எந்த இடத்துல எந்த வேலையில கையை வைக்கிறீங்களோ அது ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அந்த 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 பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 23:17 வசனம், கர்த்தருக்கு நீயோ நாடோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு. ஆமென். நீயோ எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு. எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இரு, நாடோறும். அவர் சொல்லல நீ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீ பயப்படுற பயம் இருந்தா போதும்னு சொல்லல, நாடோறும். ஆமென், நாடோறும். சோ நான் ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 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 சொல்றீங்களே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் திட நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், எல்லாமே நம்ம பாக்குறோம்ல. அத்தனை வசனத்திலும் அத்தனை அதிகாரத்திலும் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? எத்தனை பேர் இதை நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையா நம்ம எடுத்துக்கிறோம்? இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படிதான் நான் வாழ போறேன், இப்படிதான் நான் இருக்க போறேன் சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம இதை எடுத்துக்கிறோம்? யோசிங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த 103வது சங்கீதம் கூட ரொம்ப ஒரு அழகான வசனம் என் மனசுல அது வந்துகிட்டே இருக்குது. அதனால மேபி ஐ ஷுட் டேக் இட் ஃபர்ஸ்ட். 103வது சங்கீதம் நினைக்கிறேன். அந்த அந்த 103:17 வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது உட்காந்து இந்த பொண்ணை யார் கட்டிக்க போறா, அந்த பையனை யார் கட்டிக்க போறா, இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அவங்க குடும்பம் எப்படி அமைய போகுது, இவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் அப்படியே அமைக்க போடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க சொந்த புத்தி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அன்னைக்கு கூட நான் பேசினேன், சொந்த புத்தி சுய புத்தி 2 இருக்கும் பாத்தீங்களா? அதெல்லாம் அமைக்க போட்டுட்டு கர்த்தருடைய கிருபையோ யாருக்கு மேல இருக்குது? அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆமென். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி யார் மேல இருக்குதான்? அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், பேரம் பேத்தி எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பேரம் பேத்திலாம். சோ இந்த கர்த்தருடைய பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கர்த்தருடைய பயம் என் குடும்பத்துல இருக்குதா? இந்த கர்த்தருடைய பயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? இந்த கர்த்தருடைய பயத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா? இந்த கர்த்தருக்கு பயப்படணும். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னாரா? வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கணும், யாராவது கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் சொல்ல சொன்னாரா, கர்த்தர் இதை பேச சொன்னாரா, கர்த்தர் இதை வாங்க சொன்னாரா, இப்படி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் வீட்டுல. ஆமென். யாரா இருக்கிறீங்களா அப்படி? இங்க கர்த்தர் இதை செய்ய சொன்னாரா, கர்த்தர் நம்மளுக்கு சொன்னாரே இதை,
இல்ல, யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டா போதும், ஓடியா வா 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 வா, ஓடு 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 ஓடு, ஒடியா ஒடியா, இதை செய்யலாம் அதை செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கடைசியில சில நேரங்களில ஒரு 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 முடிவுல நல்லாவே இருக்காது. நம்ம வளர்ச்சி அடையணும்னாக்கா, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அந்த தெய்வ பக்தி, ஃபியர் ஆஃப் த லார்ட், ஆமென், ஃபியர் ஆஃப் த லார்ட் நம்மளுக்குள்ள அதிகமா இருக்கணுங்க. நீ எங்க போறியோ, என்ன பண்றியோ, உன் உயர்வு, உன்னுடைய எல்லாமே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில எழுதி வச்சிருக்கிறார். அவர் வைத்திருக்கிற அந்த உயர்வுகளை, ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் உனக்கு தருகிற தேவனா இருக்கிறார். நான் ஒரு வசனத்தை பார்த்தேன்ல, நமக்காக அவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அந்த சங்கீதத்துல நம்ம பார்த்தோம். நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேறணும்னாக்கா, எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? சிம்பிளான மேட்டர். வேற எதனா கேட்டாரா கர்த்தர்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை. நோவாவை கர்த்தர் ஏன் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்தாரு? நீ பேழைக்குள்ள போ, நீ பேழையில இருந்துக்கோ, பேழையை கட்டு. எத்தனையோ வருஷமா கட்டுறாரு பேழைய. ஏன்? கர்த்தருக்கு அவர் நேர்மையும் உண்மை உள்ளவனுமாய் இருந்தான். ஆபிரகாமை காப்பாத்தினார், யோசுவாவை, மோசேய, எஸ்தரை, தானியேல, சிங்க கெபியில இருந்து பவுல, பேதுரு, எல்லாருக்குமே ஒரு பயம், கர்த்தருடைய பயம். கர்த்தருடைய பயம் வந்து, பிகாஸ் ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவலா இருக்கிறேன், அதனால நான் பைபிள் வாசிக்கிறேன், அதனால நான் சர்ச்சுக்கு போவேன். கர்த்தருடைய பயம் எப்படி இருக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா உன்னுல ஊறி இருக்கணும். ஐயோ பாஸ்டர் திட்டுவாங்களே, ஐயோ ஆண்டவர் அடிச்சிடுவாரு, அதுக்கா கர்த்தருடைய பயம் இருக்கணும்? நோ நோ, அந்த பயம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு போலான்னு அடிச்சிடுவாரு, ஐயோ இன்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் நம்மள அடிச்சிடுவாரு, ஆண்டவர் எதனா கொத்திடுவாரு, காக்கா கொத்திடுற மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு எதனா கொத்திடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை நீங்க வைக்க கூடாது. உன் பயம் எப்படி இருக்கணும்னாக்கா, என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, எனக்கு ஒருத்தர் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, எனக்காக ஒருத்தர் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்காக அவர் செய்யும் போது நான் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்? நிறுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீங்க வைத்தீங்கன்னாக்கா, உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவீங்க. ஒன்ஸ் அகெயின் கொர்நேலியு அந்த வசனம் எல்லாருமே சொல்லலாமா? அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு என்ன தெரியுமா இதுல பிடிச்சது? அதுல வந்து பக்தியா மட்டும் இருந்தான், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான், குடும்பத்தை ஜெபத்துல வழி நடத்தினா, அப்படி சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா இருந்துட்டு இருப்பேன். என்ன ஒரு பக்தி அப்படின்னு. தர்மங்களை செஞ்சான்னு போட்டுக்கிட்டு பாருங்களேன், அதெல்லாம் உண்மையாகவே எல்லா குவாலிட்டிஸும் அவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவனுக்கு பயப்படுற அத்தனை குவாலிட்டிஸ் இருந்தது. இந்த லெப்ரசிக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, போய் அரிசி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை பேர் அதை யோசித்தீங்க? இல்ல பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்? எத்தனை பேர் அதை யோசித்தோம்? நம்ம அதை எத்தனை பேர் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம்? நான் அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிச்சுக்கிட்டே இல்லை, அதுக்காக நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் நம்ம முன் வந்தோம்? எத்தனை குவாலிட்டிஸ் அவருக்குள்ள இருக்குது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான், தேவ பக்தி உள்ளவனா இருந்தான், குடும்பத்தாரோடு கூட தர்மங்களை செய்தவனா இருந்தான், அந்த அவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. சோ நீங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எப்படி எடுத்துட்டு போறீங்க இன்னைக்கு வீட்டுக்கு? நான் ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாங்க பயந்து வாழணும், இப்படி வாழணும். இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஒரு இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, உங்களுக்கு டெய்லி சாப்பாடு தராங்க, உங்க ஃபீஸ் கட்டுறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாத்தையும் தராங்க. யாருக்கு நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? இந்த ஒரே ட்ரெஸ் வாங்கி தரவருக்கா, வெறும் ட்ரெஸ் மட்டும் வாங்கி தரவருக்கா, எல்லாத்தையும் ஃபீஸ் எல்லாம் கட்டி உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவருக்கு நீங்க முக்கியத்துவம் தருவீங்களா? யாருக்கு முக்கியத்துவம் தருவீங்க? எல்லாத்தையும் வாங்கி தருவாரு. அப்ப எல்லாத்தையும் கொடுக்குறவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லாத்தையும் யார் கொடுக்குறா? யாருன்னா ஒருத்தர் சொல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இல்ல, சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அபுக் முடிஞ்சிடும். என்ன ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அவர் தான் தர்றாரு. ஆமே, எல்லாமே அவர் கொடுக்கிறாரு. அதனால அவருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால, தயவு செய்து சொல்றேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட யாரா இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே யூ ஹாவ் எவ்ரிதிங். That's all I can say. நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. கர்த்தர் அந்தந்த நேரத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பார். God bless you all. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.